கோட்டபாயவை முந்திய ரணில் குறைக்கப்படவுள்ள மின்கட்டண தொகை வெளியான மகிழ்ச்சி தகவல். ராஜபக்ஷ இல்லாத புதிய அரசியல் கூட்டணி ரணிலுக்கு வலுக்கும் பெரும் ஆதரவு. ஜனாதிபதி கடவுளை எனக்கு உதவு. இணையத்தில் வைரலாகும் நபரின் புகைப்படம். அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். கனேடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர பயண எச்சரிக்கை. இலங்கையில் குழப்பத்தில் உள்ள வாக்காளர்கள். நாட்டில் 8 மில்லியனாக அதிகரித்துள்ள முட்டை நுகர்வு. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த வருடத்திற்கு ஒதுக்கப்பட்ட பணத்திற்கு மேலதிகமாக மேலும் 8,750 மில்லியன் ரூபாவை ஒதுக்குமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன முன்வைத்த யோசனைக்கு சமூக வலைதளங்களில் பலத்த எதிர்வினைகள் தெரிவிக்கப்பட்டு வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான அதிபரின் வரவு செலவு திட்டமாக ஆரம்பத்தில் 6,607 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அத்தொகைக்கு மேலதிகமாக 8,750 மில்லியன் ரூபாவை இன்னும் பெரிய தொகையாக வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. 2022 பதவி நீக்கம் செய்யப்பட்ட கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் மொட்டு தலைமையிலான 134 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நியமிக்கப்பட்ட அதிபர் ரணில் விக்ரமசிங்க இருவரும் 2022 2,732 மில்லியன் ரூபாவையே செலவிட்டுள்ளனர். இலங்கை மின்சார சபை தனது மின்சார கட்டண திருத்த யோசனையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த முன்மொழிவு தொடர்பான பொது கலந்தாய்வு விரைவில் நடத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விளக்கம் அளித்துள்ளது. இதனை அடுத்து ஜூலை 1 முதல் மின் கட்டணத்தை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பான ஏனைய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆதரவு குறித்து ராஜபக்ஷ இல்லாத புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்குவது தொடர்பில் கடந்த 9ஆம் திகதி அரசாங்க எதிர்க்கட்சி மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் நடைபெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. இக்கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் சமகி ஜன பலவேக ஆகிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கும் அரசியல் மற்றும் ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் 2 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதற்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. ராஜபக்ஷ இல்லாத கூட்டணியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 60க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இணையுள்ளதாக கலந்து கொண்ட எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர். கடுகண்ணாவ பிரதேசத்தில் வசிக்கும் இளைஞன் ஒருவர் ஜனாதிபதி கடவுளே எனக்கு உதவு என்ற பதாதையை ஏந்தியவாறு நடந்து செல்லும் புகைப்படம் இணையத்தில் வெளியாகியுள்ளது. ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து கோட்டை ஜனாதிபதி மாளிகை வரை நடந்து செல்லும் பேரணியை குறித்த நபர் ஆரம்பித்துள்ளார். குறித்த நபர் வங்கியொன்றில் 15 லட்சம் ரூபாவை கடனாக பெற்றுள்ளார். இந்நிலையில் அதனை தீர்க்க முடியாத காரணத்தினால் ஜனாதிபதியிடமிருந்து நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்த்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்காக அவர் நடைபேரணி ஒன்றையும் ஆரம்பித்துள்ளார். வைத்தியர் டெரன்ஸ் காமினிடி சில்வா, துமிந்த ஹோலங்கமுவ, சந்தைய தர்மரத்ன மற்றும் இஸ்ரு திலகரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் GL வெர்னன் பெரேரா குழுவின் செயலாளராக செயற்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையில் உள்ள பல்வேறு சேவை பிரிவுகளிடையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் குறித்து உரிய கவனம் செலுத்தி 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அரசு சேவையில் அனைத்து துறைகளிலும் உள்ள சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை மீளாய்வு செய்து திருத்தங்கள் தொடர்பான பரிந்துரைகளை நிபுணர் குழு சமர்ப்பிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தமது பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை 3 மாதங்களுக்குள் ஜனாதிபதிக்கு வழங்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கனேடிய அரசாங்கம் இந்த கோடை காலத்தில் வெளிநாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்ளும் தமது நாட்டு மக்களுக்கு பயண எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளின் சிலவற்றில் தீவிரவாத அச்சுறுத்தல் காணப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஐரோப்பாவின் சில நகரங்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இதுகுறித்து அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் தாக்குதல் இடம்பெற்று பலர் உயிரிழந்துள்ளதுடன் அதிகமானோர் காயமடைந்திருந்தனர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கோடை காலத்தில் பிரான்சின் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன. எனவே குறித்த பகுதியில் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் அதிகளவில் காணப்படுவதாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பிரான்ஸ், இத்தாலி,
பஹாமாஸ் போன்ற நாடுகளில் தீவிரவாத அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் உள்நாட்டு செய்தி ஊடகங்களின் தகவல்களின் அடிப்படையில் செயற்படுமாறும் கெனடிய அரசாங்கம் தமது நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு கட்சிகள் தயாராகி வருகின்றன. இந்த நிலையில் கருத்து கணிப்பை நடத்தி இந்தியாவில் நரேந்திர மோடியின் வெற்றியை முன்னறிவித்த சர்வதேச தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று இலங்கையில் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறித்தும் விரிவான மக்கள் கருத்து கணிப்பு நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய அமெரிக்கர்களால் நடத்தப்படும் இந்த நிறுவனம் இலங்கையில் சுமார் 9.3 மில்லியன் பேரின் சமூக ஊடக கணக்குகளை ஆய்வு செய்து அவர்களின் கணக்கெடுப்பை நடத்த தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் சமூக ஊடக போக்குகளை ஆய்வு செய்து 3 முக்கிய ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்கே, அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் தொடர்பிலான சதவீத மாற்றங்கள் குறித்து அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் அறிவிப்புகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் குறித்த நிறுவனத்தின் அண்மை அறிக்கையில் 3 வேட்பாளர்களும் 25% கூட எட்டவில்லை என்று கணித்துள்ளது. நாட்டில் தினசரி முட்டை நுகர்வு சுமார் 8 மில்லியனாக அதிகரித்துள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தினசரி முட்டை நுகர்வு 7 மில்லியன் என்று நுகர்வோர் தரவு அறிக்கைகள் குறிப்பிட்டாலும் கடந்த சில மாதங்களில் குறித்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் நாளாந்த முட்டை உற்பத்தி சுமார் 6 மில்லியனாக உள்ளதுடன் தேவைக்கு வழங்குதலுக்கும் இடையில் சுமார் 2 மில்லியன் முட்டைகளின் பற்றாக்குறை காரணமாக நாட்டின் முட்டை சந்தையில் கேள்விநிலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. முட்டை இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்டதனூடாக இலங்கை சந்தையில் முட்டை விலை வேகமாக அதிகரித்து வருவதற்கு இதுவே காரணம் எனவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த பின்னணியில் கோழி குஞ்சுகளின் வருடாந்த தேவை 44,000 முட்டைகளால் அதிகரித்துள்ளதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் HMPR அழகக்கோன் தெரிவித்துள்ளார்.